பகவத் சேவை என்றும் தொடரட்டும். எழுந்திருங்கள். என்ன, இன்றைய கோயில் பணிகள் நிறைவாய் முடிந்ததா? ஆம் சுவாமி, இதோ பகவத் பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறோம். ரங்கா, பெரிய நம்பி, அரங்கனுக்கு கண்டருள பண்ணிய பிறகு பிரசாதத்தின் சுவை பன்மடங்கு கூடிவிடுகிறது. ஆம் சுவாமி. அரையரே, நீ பிரசாதம் ஸ்வீகரித்தாயா? ஆயிற்று சுவாமி. நல்லது. ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். பிரசாதம் என்று கொடுக்கப்பட்டால் அதை உடனேயே பயபக்தியோடு ஸ்வீகரிக்க வேண்டும். உடலை சுத்தி செய்து கொண்டு பிறகு உட்கொள்ளலாம் என்ற நியதியெல்லாம் பார்க்க வேண்டாம். விளங்கிற்றா? சுவாமி, ஒரு விஷயம் மட்டும் விளங்கவில்லை. என்னப்பா அது? அடியேனை மன்னித்தருள வேண்டும். விளங்காத விஷயம் நம் தெய்வக்கரசு நம்பி பற்றியது. சமஸ்கிருத புலமையும் பல ஸ்லோகங்களின் கருத்துக்களையும் ஆழ ஆராய்ந்து அதில் பாண்டித்யம் பெற்ற அந்த மகா வித்வானை இனி சாஸ்திர ஏடுகளை தொட வேண்டாம் என்று கூறி அவர் வித்தைக்கு கடிவாளம் போட்டு விட்டீர்களே. அவருக்கு அந்த அளவிற்கு தண்டனை அவசியமா சுவாமி? அடியே நீ கேள்வியை எழுப்பியதற்கு தங்களிடம் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கோருகிறேன். தெய்வவாரி, அடியேன் அவனுக்கு அளித்தது தண்டனை அல்ல, கருணை. தெய்வக்கரசு நம்பி ஒப்பற்ற புலமை வாய்ந்தவன் என்பதில் அடியேனுக்கு சந்தேகமே இல்லை. அதை அவன் பயன்படுத்தும் விதத்தில்தான் பிரச்சனை உள்ளது. அடியேன் வெறுமனே அவனை மன்னித்து விட்டேன் என்றால் மீண்டும் முன்பு போல் அவனுடைய சிந்தை ஏட்டை புரட்டுவதிலும் அதை ஆராய்வதிலும் அதில் குற்றம் குறை கண்டுபிடிப்பதிலும் தான் செல்லும். அதில் விளக்கியிருக்கும் உன்னதமான பகவத் குணத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படாது. இதனால் ஒரு சத் விஷயத்தின் உண்மையான பலன் அவனுக்கு கிட்டாமலேயே போய்விடுகிறது. ஆனால் இப்போது அடியேனிட்ட கட்டளைப்படி அவன் மற்றவர்களிடமிருந்து பல விஷயங்களை சிரவணம் செய்வதால், அதாவது செவியால் கேட்பதால், அதன் கருத்தை அப்படியே அவன் ஏற்றுக்கொள்வான், ஆராய்ச்சி செய்ய மாட்டான். மேலும் ஸ்லோகத்தின் சாரமான தத்துவங்கள் மட்டும் அவன் நெஞ்சில் பதியும், தன்னடக்கமும் பெருகும். வினயம்தானே வைஷ்ணவர்களின் பிரதான சொத்து. அதை எச்சமயத்திலும் கைவிடலாகாதே. இப்போது சொல், அடியேன் அவனுக்கு அளித்தது தண்டனையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. தங்களின் அனுகிரகமே பூரணமாய் நிற்கிறது. ஆச்சாரியர் எதை செய்தாலும் அதை சீடர்களின் நன்மைக்காகவே செய்வார் என்ற மகத்துவம் இப்போது நன்றாக புரிந்துவிட்டது. ஆக அரையர் சேவை கோவிலில் செவ்வனே நடந்து கொண்டு வருகிறது இல்லையா? சமிக்க வேண்டும் சுவாமி. அரையர் சேவை நடந்து கொண்டு வருகிறது என்று வேண்டுமானால் அடியன் கூறலாம். ஆனால் தேவரீர் கூறியபடி செவ்வனே நடந்து வருகிறதா என்று மற்றவர்கள்தான் கூற வேண்டும். என்ன, மற்றவர்கள் அப்படி கூற வேண்டும் என்ற ஆசை உன் கூற்றில் தொக்கி நிற்பது போல் தெரிகிறதே. அபச்சாரம் சுவாமி, மன்னியுங்கள். அடியேன் அப்படி எதையும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்கவில்லை என்றால் சரிதான். புகழ்ச்சிக்கு மட்டும் என்றும் ஆசைப்படக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை என்றும் நாம் மனசந்துஷ்டியுடன் செய்து வர வேண்டும். அதுவும் நீ செய்வது பகவத் கைங்கரியம். பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காமல் செய்வது இல்லையா? ஆம் சுவாமி, அடியேன் பணியை அப்படிதான் செய்து கொண்டு வருகிறேன். அரையர் சேவை முடிந்து விட்டாயிற்றா? இல்லை, இன்று அரையர் சேவை இல்லையா? அடியேன் இருக்கையில் அரையர் சேவை இல்லாமல் போவதா? சேவையை முடித்துவிட்டுதான் வருகிறேன் சுவாமி. வழக்கமாக பெரிய நம்பிகள் இந்த நேரத்திற்கு அகத்திலிருந்து புறப்பட்டு இங்கு வந்து தங்களை சந்தித்து விட்டு பிறகு சந்நிதிக்கு செல்வார். அவர் இல்லாததினால் அடியேன் அந்த பணியை மேற்கொண்டேன்.
கோயில் சம்பந்தமான ஆக்ஞை ஏதும் இருந்தால் அடியனிடம் தெரிவிக்க வேண்டும். பிரத்யேகமாக ஒன்றுமில்லை. பெரிய நம்பிகள் இல்லாதது உனக்கு சற்று சிரமமாக இருக்கிறதோ? அப்படி ஒன்றும் இல்லை சுவாமி. சிரமமாகத்தான் இருக்கும். அரையர் சேவையை முடித்துவிட்டு நீ ஒவ்வொரு நாளும் மடத்திற்கு வந்துவிட்டு போவது சற்று சிரமம்தானே? சாதாரணமாக பெரிய நம்பி வெளியூர் செல்வதே இல்லை. அவன் அதை விரும்புவதும் இல்லை. தன் மனைவியின் பெரியப்பாவுக்கு சதாபிஷேகம், அதற்காகத்தான் திருவள்ளூர் போக வேண்டும் என்றான். அனுமதி கேட்கிறானோ என்று எண்ணி போய்விட்டு வாயேன் என்றேன். ஆனால் மாறாக அவன் எண்ணம் வேறாக இருந்திருக்கிறது. தேவரீரை சேவிக்க மனைவியுடன் வருகிறேன், அப்போது இந்த சதாபிஷேகத்தையும் பிரஸ்தாபிக்கிறேன், மடத்து பணிகள் முடங்கிவிடுமே, நிச்சயம் போகத்தான் வேண்டுமா என்று தயவு கூர்ந்து ஒரு வார்த்தை கேளுங்கள், இதையே காரணம் காட்டி திருவள்ளூர் போவதை தவிர்த்து விடுவேன் என்றான். நான் தான் சொன்னேன், நீ எப்போதும் மடம் கோவில் என்று அலைந்து கொண்டிருக்கிறாயே, சற்று மனைவியின் தேவைகளையும் கவனி என்றேன். அதுவும் சதாபிஷேகத்திற்கு சென்று அவர்களின் ஆசியை பெறுவது பெரும் பாக்கியம் அல்லவா? ஆம் சுவாமி. கிரகஸ்தாசிரமம் மிகவும் சிரமமான ஒன்று. லௌகீகத்தில் பிரச்சனைகள் நிறைய, அவற்றை எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை தகுந்த இடத்தில் கைபிடித்துக் கொடுக்க வேண்டும். சந்ததிகளை கரையேற்ற வேண்டும். உற்றார் உறவினர் என்று அவர்களோடும் தொடர்பில் இருந்து கொண்டு அவ்வப்போது அவர்களின் இல்ல விசேஷங்களுக்கும் சென்று வர வேண்டும். என்றும் ஓயாமல் அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களை எல்லாம் பார்க்கும்போது அடியேனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பெரிய திருமலை நம்பி, பெரிய நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, இவர்களெல்லாம் கிரகஸ்தாசிரமத்திலும் இருந்து கொண்டு மடத்திலும் கோயிலிலும் கைங்கரியம் செய்து கொண்டு இரண்டையும் திறம்பட சமாளிக்கிறார்கள். பகவானுக்கு இவர்கள்தான் இன்னும் நெருக்கமானவர்களோ என்று தோன்றுகிறது. அரையருக்கு வந்தனம். திருவரங்க அரையருக்கு அநேக நமஸ்காரங்கள். வந்தனம் தெய்வவாரி சுவாமிகளே. என்ன இன்றைக்கு மிகவும் பூரிப்பாக காணப்படுகிறீர்கள்? கையில் பொன்னாடை வேறு. இப்படி சற்று வாருங்கள். என்ன சுவாமி இதெல்லாம்? சொல்கிறேன், கையை நீட்டுங்கள். தெய்வவாரி சுவாமிகளே, தங்களுக்கு என்னவாயிற்று? அடியேனின் நெஞ்சும் புலங்காகிதத்தின் உச்சியில் இருக்கிறது. நேற்று உமது அபிநயம் அடியேனின் உள்ளத்தை மிகவும் கொள்ளை கொண்டது. அந்த அரங்கனே தன் பாம்பனை மீதிருந்து இறங்கி திருநடனம் புரிந்தது போல் இருந்தது. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரிலின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகிறேன், ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே என்று தாங்கள் உள்ளமுருகி காட்டிய பல பாவனைகள் அப்பப்பா அடியேனின் மேனி சிலிர்த்து விட்டது. அப்போதே உமக்கு ஏதாவது மரியாதை செலுத்த அடியேனின் நெஞ்சம் துடித்தது. கையிலோ ஏதுமில்லை. இன்று அடியேன் சாற்றிய பொன்னாடை அந்த அரங்கனுக்காக என்று வாங்கி வைத்திருந்தேன். அப்போது அங்கு வந்த அம்மங்கி ஆழ்வார் உம்மை ஸ்லாகித்து கூறி இப்பொன்னாடியை பார்த்து இது யாருக்கு, அரையருக்கா என்று கேட்டார். ஆஹா, இது பெருமாள் திருவுளமே என்று உமக்கு இன்று அணிவித்து விட்டேன். அதோடு இந்த மோதிரமும் சர்வாலங்கார பூஷிதரான அந்த அரங்கனைப் போல் உம் விரலை இனி அலங்கரிக்கட்டும். இவற்றை ஏற்று அனுகிரகம் செய்ததற்கு மிக்க நன்றி. சுவாமி, தாங்கள் என்னென்னவோ சொல்கிறீர்கள். அனைத்தும் அந்த அரங்கனுக்கே அர்ப்பணம். அரையரே, ஆலயம் என்ற சொல்லுக்கு ஏற்ப இந்த ஆன்மா இங்கு லயமடைய வேண்டும். அதை உம் அபிநயத்தின் மூலம் மேலும் சாபல்யமாக்குகிறேன். அதற்கு இந்த அடியேன் செய்தது மிகவும் சொற்பமான மரியாதையே. போதும் சுவாமி, போதும். மாரநேர் நம்பி. சுவாமி நமஸ்காரம். அடியேன். என்ன செடிகளை நடும் கைங்கரியமா? மாங்கன்றை நட்டாகி விட்டது போலிருக்கிறது. இது என்ன திருத்துழாய் செடியா?
ஆமாம் சுவாமி, நம் ஆச்சாரியர் அடிக்கடி குறிப்பிடுவாரே, துளசி செடியிலும் மாவிலையிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று. அதனால்தான் மிகுந்த விருப்பத்தோடு இப்பணியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆச்சாரியருடைய அடியொற்றி ஆவீர் நீர். சாதாரணமாக நல்ல விஷயங்களை ஒருவர் சொல்லும் போது இந்த செவிகளில் வாங்கி மறுசெவியில் வெளிவிட்டு விடுபவர்கள்தான் அதிகம். அதில் நீர் விதிவிலக்கு. ஆச்சாரியர் சொல்வதை மனதில் தேக்கி அதை செயலிலும் வெளிப்படுத்தி விடுவீர். நீர் செய்வது மிகவும் புண்ணிய காரியம். பகவானுக்கு மிகவும் பிரியமானது இந்த துளசியாகிய திருத்துழாய் பத்திரம், அதாவது இலைகள். இதன் மருத்துவ குணமோ அபாரமானது. நோய் தொற்று ஏற்படாமல் காப்பதில் தலையாயது. மனதையும் தூய்மைப்படுத்தி பக்தியை மேலோங்க செய்கிறது. மாவிலையின் நுனியில்தான் மகாலட்சுமியின் வாசம். அதனால்தான் மந்திரபூர்வமாக மாவிலையின் நுனியில் ஜலத்தை நம் தலையில் சேர்க்கிறார்கள். அதேபோல் வெற்றிலையின் முன்பக்கமும் லட்சுமி வசிக்கும் பகுதி. இதில் ஒரு விஷயத்தை கவனித்தீரா? சாதாரணமாக குழந்தைகளை தாய்தான் பிரியமாய் வளர்ப்பாள். அனைவருக்கும் தாயாய் விளங்கும் மகாலட்சுமி உரையும் இச்செடிகளை மாரநேர் நம்பி வளர்க்கிறார். தாயை வளர்க்கும் தனையன் இவரோ? மிகவும் வித்தியாசமான சிந்தனை தெய்வவாரி சுவாமி. இருப்பினும் பொருள் வாய்ந்தது. சரி தெய்வவாரி சுவாமிகளே, இவர் பணிக்கு நாம் இடையூறு செய்ய வேண்டாம். வாரும், கோயிலினுள் செல்வோம். மாரநேர் நம்பிகளே, சேவை தொடரட்டும். ஆகட்டும் சுவாமி. வாரும். சுவாமி, சொல்ல அம்புஜம், என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான காரியத்தில் இருக்கிறீர்கள் போலிருக்கிறதே. ஆம் அம்புஜவல்லி, திருமாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை அந்த அரங்கனின் மேல் பாடிய தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை போற்றி தனிப்பாடல்கள் ஏற்றிக் கொண்டிருக்கிறேன். சுவாமி, இந்த அற்புத தனிப்பாடலை இந்த அடியவளுக்கும் சொல்லி அருளக்கூடாதா? நிச்சயமாக. ஆனால் அப்பாடல்கள் இன்னும் பூர்த்தியாகவில்லை. அப்பணி முடிந்ததும் நம் ஆச்சாரியரிடம் சமர்ப்பித்து அவருடைய ஆசைகளை பெற்ற பின்பு நிச்சயம் உனக்கு சொல்வேன். சுவாமி, ஏனைய ஆழ்வார்களில் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரிடம் தாங்கள் விசேஷ ஈடுபாடு கொண்டதன் காரணம் அறியலாமா? அம்புஜம், ஆழ்வார்கள் அனைவருமே எம்பெருமானின் அனந்த கல்யாண குணங்களில் ஈடுபட்டவர்கள்தான். அதில் குறிப்பாக விப்ர நாராயணர் என்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தன் திருமாலை என்னும் வாடா மாலையால் எல்லோரும் எம்பெருமானின் புகழை பாடி பரவுங்கள் என்கிறார். அதாவது, நாம சங்கீர்த்தனம் செய்யுங்கள், அதுவே நம் அனைத்து பாவங்களையும் அழிக்கும் ஒரே வழி என்கிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். நம் ஆச்சாரியர் ஒன்றை சொல்வார், திருமாலை அறியாதார் திருமாலே அறியாதாரே என்பார். அதேபோல் அடியேனும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அது திருமாலை அறியான் பெருமாளே அறியான் என்பேன். ஆஹா, நன்றாய் சொன்னீர்கள். இந்த திருமாலை என்னும் தொகுப்பில் ஆழ்வார் நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய திருநாமம் மிகவும் உயர்ந்தது. நாம சங்கீர்த்தனம் செய்பவர்களின் மேன்மை அபரிமிதமானது என்று சொல்கிறார் ஆழ்வார். இந்திரலோகம் ஆளும் அச்சுவையை காட்டிலும் எம்பெருமானின் எல்லையற்ற பெருமையை பாடுவதுதான் திகட்டாத பெரும் சுவை என்கிறார். சுவாமி, தங்களின் இந்த பணி நன்றாக முடிந்ததும் நம் ஆச்சாரியர் இதை பெரிதும் உகக்க வேண்டும் என்று நானும் அந்த அரங்கனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அண்ணா, என்ன மண்ணி, பிரார்த்தனையெல்லாம் பலமாக இருக்கிறதே. வாருங்கள். வா தெய்வகரச நம்பி, உன்னை பார்த்ததில் பெரு வியப்பு ஏற்படுகிறது. ஏன் இங்கே அமர்ந்து விட்டாய்? சற்று இளைப்பாறை விட்டு பிறகு உள்ளே செல்லலாம் அண்ணா. சரி, உன் விருப்பம். சரி, நான் உள்ளே சென்று மோர் கொண்டு வருகிறேன். என்ன நம்பி, இந்த திடீர் விஜயம்? ஒன்றுமில்லை அண்ணா, சில வாரங்களாகவே ஆச்சாரியரையும் தங்களையும் காண வேண்டும் என்று ஒரு ஆசை. நேற்றைய தினம் ஏதோ நினைத்தேன், சட்டென்று புறப்பட்டு வந்துவிட்டேன். நல்லது. எனக்கும் உன்னை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி. ஆச்சாரியர் மணக்கால் நம்பி மடத்து கைங்கரியங்கள் எல்லாம் எப்படி?
செவ்வனே சென்று கொண்டிருக்கிறது அல்லவா? ஆஹா, அவருடைய திருவுள்ளப்படியே மிகவும் பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தாருங்கள். அப்பாடா, தேவாமிர்தமாக இருக்கிறது. இன்னும் ஒரு குவளை கொண்டு வர சொல்லட்டுமா? போதும் போதும். அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு. எனக்கு இதுவே போதும். மன்னி, தாயின் கருணை போன்ற குளிர்ந்த மோரில் தாக சாந்தி ஆயிற்று. நம்பி, தாயின் கருணை என்றாயே, அவர்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. நீ போய் பார்த்து விட்டு வந்தாயா? பொறுத்தருள வேண்டும் அண்ணா. அடியேனும் பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. சென்ற முறை நாம் இருவருமே சென்று பார்த்துவிட்டு வந்தோமே, அதுதான் கடைசி. ஏன் சுவாமி, தாங்கள் வலியுறுத்தி சொல்லி அவர்களை இங்கு அழைத்து வரக்கூடாதா? நாங்களா வேண்டாம் என்கிறோம்? தெய்வக்கரசு எவ்வளவோ எடுத்துச் சொன்னான். இங்கோ அல்லது தெய்வக்கரசு நம்பியிடமோ பிள்ளைக்கரசு நம்பியையும் சொட்டை நம்பியையும் அழைத்துக் கொண்டு வந்து தங்கிவிடுமாறு மன்றாடி கேட்டுவிட்டேன். இருப்பினும் அவர்கள் வர மறுக்கிறார்கள். தன் வயோதிகத்தை பற்றி கவலைப்பட்ட மாதிரியாக தெரியவில்லையே. அதை சொல்லுங்கள் முதலில். எனக்கெனவோ மனது கிடந்து அடிக்கிறது. வயதான காலத்தில் தாயை தவிக்க விட்டு விட்டோமோ என்று நெஞ்சம் கெஞ்சுகிறது. சுவாமி, நான் சொல்வதை கேளுங்கள். என்னை அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அம்மாவிடம் மன்றாடி கேட்டு ஸ்ரீரங்கம் அழைத்து வந்து விடலாம். அம்புஜம், நீயும் முயற்சிக்கிறேன் என்கிறாய், நல்ல விஷயம்தான். ஆனால் இதில் சில நடைமுறை சிக்கல்களை நாம் சந்திக்க வேண்டி வரலாம். அம்மா கல்யாணம் செய்த நாள் முதல் ராணியாய் வாழ்ந்தவர். எங்களின் தம்பிகள் பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பி செல்வ சீமானாகவே காலத்தை தொடங்கியவர்கள். இன்னும் அந்த தாக்கத்தில் மிதப்பவர்கள். செல்ல பிள்ளைகள். எங்கள் பேச்செல்லாம் ஈடுபடவில்லை. சரியாக சொன்னீர்கள் அண்ணா. நம் பூர்வாசிரம தந்தை தற்போது தேசமே போற்றும் யமுனாச்சாரியராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏதோ தெய்வ சங்கல்பம். இன்று நாம் இருவரும் அவரை மீண்டும் ஆச்சாரியர் ஸ்தானத்தில் கண்டு பணிந்து கைங்கரியம் செய்யும் பேற்றை அடைந்திருக்கின்றோம். அதுவும் எளிதில் வாய்த்து விடவில்லையே. அவரை சென்று சேர்வதில் அடியனுக்கு சிக்கல் என்றால், நீ அவரை தொடர்வதில் எதிர்கொண்ட சிக்கல் மிகவும் வேதனைக்குரியது. அச்சிச்சோ, அதை ஞாபகப்படுத்த வேண்டாம் அண்ணா. அதை கடந்து அடியேன் மீண்டும் அவர் அனுக்கிரகம் பெற்றது அந்த அரங்கனின் கருணையாலேயே. கேட்டாய் அல்லவா அம்புஜம்? அம்மாவும் தம்பிகளும் நம் ஆச்சாரியரை இன்னும் பழைய கண்ணோட்டத்திலேயே நினைத்து காலம் தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்ணா, அம்மா திடகாத்திரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. முன்பு பார்த்தபோதே மிகவும் தளர்ந்து போயிருந்தார்கள். நம் தம்பிகள் கூட இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் நாம் இங்கு வந்துவிட்டோம். ஆனால் தொடர்ந்து அவர்கள் வெகு தூரத்தில் தனியே இருப்பது ஸ்லாக்கியமில்லை. அம்மாவின் வயோதிகம் கருதி நம்மோடு வைத்துக் கொள்வதுதான் சரியாக இருக்கும். நீ சொல்வதும் சரிதான். மூத்த பிள்ளையான அடியேனின் கடமையும் அதுதான். சரி, அது பற்றி பிறகு யோசிப்போம். நீ போய் ஸ்நானம் செய்து விட்டு வா. மற்றவற்றை பிறகு பேசிக் கொள்ளலாம். சரி அண்ணா. பெரிய நம்பிகளே, அடியேன் தாசன். அடியேன் தாசன். வாருங்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. இந்த காலக்ஷேப மண்டபத்தில் நம் ஆச்சாரியர் எழுந்தருளி வெகுகாலம் ஆகிவிட்டது. ஆம் பெரிய நம்பிகளே, தங்கள் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து ஆச்சாரியர் இங்கு வர ஒப்புக்கொண்டது அடியேனின் மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பகவானுக்கு சுபேக்ஷனாய நமஹா என்று அற்புதமான திருநாமம் ஒன்று உண்டு. அதாவது மங்களமான கடாட்சமுடையவன் என்று பொருள் கொள்ளப்படுகிறதே. சுபேக்ஷனாய என்பதற்கு தம்மை தரிசிக்கும் அனைவருக்கும் மங்களகரமாக இருப்பவர் என்றும் பொருள் கொள்ளலாம். அப்படியானால் இந்த ஒரு திருநாமத்திற்கே பல பொருள் இருக்கும். அதையும் தாங்கள் சொல்லி அருளுங்களேன். அடியேனை விட இந்த நாமத்திற்கு இன்னும் சில விசேஷ பொருட்கள் உரைத்திடும் ஒருவர் அதோ அங்கு வந்து கொண்டிருக்கிறார். தெய்வக்கரசு நம்பியா? வந்தனம். வந்தனம் தெய்வக்கரசு நம்பிகளே. வந்தனம் அரையரே. வந்தனம்.
வெகு நாளைக்கு பிறகு தெய்வக்கரசு நம்பிகளை சந்திக்கிறேன். இருப்பினும் சரியான தருணத்தில் தான் வந்திருக்கிறீர்கள். என்ன திருக்கோஷ்டி நம்பிகளே, பலத்த பீடிகை போடுகிறீர்கள்? எல்லாம் உயர்ந்த விஷயத்தை பற்றிய விசாரம்தான். பகவானின் சகஸ்ர நாமங்களில் சுபேக்ஷனாய நமஹா என்று ஒரு திருநாமம் இருக்கிறதல்லவா, அதன் பொருள் பற்றி சம்பாஷித்துக் கொண்டிருந்தோம். மங்களமான கடாட்சமுடையவர் என்றும் தரிசிக்கும் அனைவருக்கும் மங்களகரமாக இருப்பவர் என்றும் ஸ்லாகித்து பொருள் கொண்டிருந்தோம். அப்போதுதான் தாங்கள் வந்து கொண்டிருந்தீர்கள். தங்கள் மூலம் இதே நாமத்திற்கு இன்னும் விசேஷ பொருளை அறியலாம் என்று ஆவல் கொண்டோம். பெரிய நம்பிகளே, தாங்கள் அறிந்த விஷயம்தான். அடியேன் விஷய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பல காலங்கள் ஆகிவிட்டது. ஆச்சாரியர் கட்டளையை மீறி ஒரு காரியமும் செய்ய அடியேன் விரும்பவில்லை. தெய்வக்கரசு நம்பிகளே, அன்று ஏதோ சில சம்பவங்களை வைத்து ஆச்சாரியார் அப்படி ஒரு கட்டளையை இட்டுவிட்டார். அதற்காக மிகவும் தீவிரமாக அதை கைக்கொண்டு தோற்ற ஆராய்ச்சியை விட்டுவிட்டது அடியேன் மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. இருப்பினும் அலசி ஆராயாமல் தங்களுக்கு தெரிந்த ஒரு விசேஷ அர்த்தத்தை சொல்லி அருளக்கூடாதா? சரி திருக்கோஷ்டி நம்பிகளே, தாங்கள் விருப்பப்பட்டு சொல்லுகையில் அப்படியே செய்கிறேன். சுபேக்ஷனாய என்பதற்கு மேலான, உயர்ந்த, கிட்டுவதற்கு மிகவும் அரிதான, பரமபதத்தில் உறையும் பரத்த மேன்மைக்கும் எல்லோரும் காணும்படியும் பழகும்படியும் எடுத்த கிருஷ்ணாவதாரம் போன்ற சௌலபியம் எனும் குண மேன்மைக்கும் அறிகுறிகளாக குளிர்ந்தும் பரந்தும் நீண்டும் இருக்கும் கம்பீரமான திரு கண்களை உடையவர் என்று முண்டகோ உபனிஷத் வாக்கியம் தெரிவிக்கிறது. ஆஹா, பெரிய நம்பிகள் சொன்ன வாக்கை நிரூபித்து விட்டீர்கள். பகவானின் சங்கல்பம் என்னவென்றால், சம்ஸ்கிருத புலமைக்கு என்று தெய்வக்கரசு நம்பிகளை ஆணித்தரமாக பகவான் வைத்திருக்கிறார். பகவானின் சங்கல்பங்களை அடியேன் அறியேன். ஆனால் நம் ஆச்சாரியர் அடியேன் எந்த சாஸ்திர ஆராய்ச்சியிலும் ஈடுபடக்கூடாது என்று தீர்மானமாக பணித்திருக்கிறார். அடியேனுக்கென்னவோ தங்களை போன்ற பண்டிதர்களை தொடர்ந்து இப்படி வைத்திருக்க ஆச்சாரியர் நிச்சயம் விரும்ப மாட்டார். தங்களது ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது எப்படியோ, அடியேனை பொறுத்தவரை ஆச்சாரியர் அன்று எந்த மனோபாவத்தில் சொன்னாலும் அவருடைய வாக்கு அடியேனுக்கு முக்கியம். அதை மீறி ஒரு காரியம் செய்ய அடியேன் துணிய மாட்டேன். ஆச்சாரியரின் குறிப்பறிந்து அதை நிறைவேற்றுவதுதான் ஒரு சிஷ்யனின் கடமை. தெய்வக்கரசு நம்பி, அரங்கனின் அருள் பூரணமாக கிடைக்கட்டும். என்ன தெய்வக்கரசு, எப்போது வந்தாய்? இன்று காலை பொழுதில்தான் வந்தேன் சுவாமி. என்ன அரையரே, என்ன சொல்கிறான் உன் அருமை தம்பி? தங்களையும் இங்குள்ள வைஷ்ணவர்களையும் பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதால் புறப்பட்டு வந்ததாக தெரிவித்தான். அப்படியா? மிகவும் சந்தோஷம். அடியேனும் ஒரு காரியமாக இவனை காண வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். சரியான சமயத்தில் தான் வந்திருக்கிறான். திருக்கோஷ்டி சுவாமி, அந்த புருஷ நிர்ணயத்தை எடு. இதோ இந்தருங்கள். தெய்வக்கரசு சுவாமி, உன் கையில் இப்போது இருப்பது அடியேனால் சமீபத்தில் எழுதப்பட்ட புருஷ நிர்ணயம் என்னும் தொகுப்பு. இந்த தொகுப்பில் பகவானின் ஒப்புயர்வற்ற மேலான பரத்வத்தை நிர்ணயம் செய்து பல விஷயங்களை அதற்கு மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறேன். இதில் உள்ள இலக்கண விஷயங்களை சரிபார்த்து இதற்கு தகுந்த பொருளுரையை சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் நீதான் செய்ய வேண்டும் என்பது அடியேனின் விருப்பம். கூடிய விரைவில் அதை நீ செய்துவிடு, சரியா? என்ன பதிலையே காணும்? சுவாமி, தாங்கள் முன்பு அடியேனுக்கு இட்ட கட்டளையை மறந்து பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஆம் தெய்வக்கரசு, அடியேன் அன்று உன்னிடம் சொன்னதை
அடியேன் அன்றே மறந்து விட்டேன், மன்னித்தும் விட்டேன். அதை நீதான் இன்னும் மறக்காமல் அடியேன் சொன்ன வாக்கை சுமந்து கொண்டு சக வைஷ்ணவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறாய். இருப்பினும் உன் அளவு கடந்த சமஸ்கிருத ஞானத்திற்கு வெகு நாட்கள் அடியேன் கடிவாளம் போட்டது மிகப்பெரிய தவறு. அதை அடியேன் இன்று தகர்த்தெறிந்து விட்டேன். எனவே அடியேன் அன்று சொன்னதை இன்று அனைவரின் முன்பும் விலக்கிக் கொள்கிறேன். இப்போது அடியேன் பணித்தபடி இந்த புருஷ நிர்ணயம் என்னும் தொகுப்பிற்கு தகுந்த ஒரு விளக்க உரையை எழுதி கொண்டு வா. இது அடியேனின் அன்பு கட்டளை. உனக்கு சம்மதம்தானே? பரிபூர்ண சம்மதம். பெரிய நம்பிகளே, ஆச்சாரியார் அன்பாயிட்ட கட்டளையை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தவிர்க்காமல் தாங்கள் நேற்று பகவானின் கருணையை பற்றி காலட்சேபம் செய்தீர்களே, ஒரு பானை தேனை பருகியது போல் இருந்தது. எல்லாம் ஆச்சாரியர் அனுகிரகம். அடியேனுக்கு கிடைத்த பாராட்டுகள் அனைத்தும் அவருக்கே அர்ப்பணம். அடியேனின் காலட்சேபம் முடிந்தவுடன் நடந்த அரையர் சேவை இருக்கிறதே, அதாவது பாசுரங்களின் அர்த்தங்களுக்கு தங்களின் அபிநயம், அது கண்களுக்கு விருந்தாக இருந்தது. அதை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அனைவரையும் இயக்குபவன் அந்த அரங்கன். நாம் அவன் கைப்பாவைகளே. அவன் கருணைக்கு என்றென்று பாத்திரமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுவே அடியனின் பிரார்த்தனை. அதில் நாம் விசனப்பட வேண்டாம் அரையரே. எம்பெருமானின் அருள் பார்வை என்றும் நம்மேல் உண்டு. காரணம் நம் ஆச்சாரிய சம்பந்தம் அப்படி. இப்போது சொன்னீர்களே, அது முற்றிலும் உண்மை. பகவான் சோதனை மேல் சோதனையாக சிலவற்றை கொடுத்தாலும் அவற்றை உகந்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நம் ஆச்சாரியார் மூலம் நமக்கு அளித்திருக்கிறார். ஆனால் அதை உணராத சாதாரண மக்கள் கருணையே வடிவான பகவான் நம்மை தண்டிக்கிறானே என்று அவனை இகழத்தானே செய்கிறார்கள். வாஸ்தவம்தான் அரையரே. உண்மையை உணராமல் போனால் இப்படித்தான் எண்ணத் தோன்றும். ஒரு அரசனை எடுத்துக்கொண்டால் தவறு செய்த ஒருவனுக்கு அவன் குற்றத்தின் தன்மையை பொறுத்து தண்டனையை கொடுக்கிறான். இவ்வளவு குற்றத்திற்கு இவ்வளவு கசையடி என்று வைத்திருக்கிறான். அதிக குற்றத்திற்கு அதிக கசையடி. இது நாம் பிரத்யட்சத்தில் பார்க்கும் நடைமுறை. ஆனால் இதில் பொதிந்துள்ள கருத்து என்னவென்றால், இந்த தண்டனையால் அவன் மேலும் தவறுகள் செய்யக்கூடாது என்பதுதான். அதேபோல்தான் நம் பாவத்திற்கு தண்டனையாக பலவிதமான சோதனைகள், கசையடி போலவே. தவறை உணர்ந்த ஆத்மாக்களை பகவானே கைதூக்கிவிட்டு பிறவிக் கடலை கடக்கச் செய்து பேரானந்தத்தை அடையச் செய்கிறார். மிகவும் எளிமையாகவும் அதே சமயத்தில் நன்கு புரிந்து உணரும் வகையிலும் சொன்னீர்கள் பெரிய நம்பிகளே. அம்புஜம், சுவாமி. உட்கார் உட்கார். அம்புஜம், என்ன ஏதோ மும்முரமாக வேலை நடந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறதே. ஆம் சுவாமி, நம் அகத்து குழந்தை கோபாலகிருஷ்ண விக்கிரகத்திற்காக இந்த மெத்தை தலையணையை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஓ, அற்புதமான சேவை. எங்கே அந்த தலையணையை அந்த தொட்டிலில் வைத்து சரியாக உள்ளதா என்று பார். ஆஹா, மிகவும் அருமையாகவும் கன கச்சிதமாகவும் வடிவமைத்திருக்கிறாய். நீ செய்த சேவையால் இந்த பாலகிருஷ்ணன் நிச்சயம் அகம் குளிர்ந்திருப்பான். தங்கள் வாக்கை கேட்டதும் எனக்கு பெரும் உகப்பாக இருக்கிறது சுவாமி. அம்புஜம், உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நமக்கு இதுநாள் வரை புத்திர பாக்கியம் இல்லை என்பது என்னவோ உண்மைதான். உன்னை சமாதானப்படுத்த அந்த பகவானையே நம் குழந்தையாக பாவித்து வாழ்வதையே எம்பெருமான் விரும்புகிறான் போலும். ஆகவே கண்ணனை நம் குழந்தையாய் மானசீகமாக எண்ணிக்கொள் என்று அன்று உன்னிடம் சொன்னேன். அதை நீ ஏற்றுக்கொண்டு மிகவும் சிரத்தையாய்
அவ்வாக்கை மனதில் நிறுத்தி மிகப்பெரிய மனவியாகுலத்திலிருந்து நீ வெளியே வந்திருக்கிறாய். அதன் வெளிப்பாடாக அந்த கண்ணனை குழந்தையாக பாவித்து இந்த மெத்தையை வெகு நேர்த்தியாக தயாரித்திருக்கிறாய். நிச்சயம் உன்னை பாராட்டி ஆக வேண்டும். என்னை சமாதானப்படுத்த தாங்கள் சில வார்த்தைகளை அன்று சொன்னாலும் எனக்கு அதுவே வேத வாக்காக தோன்றியது. அதை மனதில் கொண்டு வாத்சல்ய பாவத்தோடு பாலகிருஷ்ணனுக்கு சேவை செய்யும் போது ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு எனக்கு ஏற்படுகிறது சுவாமி. நம் அகத்து கண்ணனுக்கு என்று ஏதாவது செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஆவல் மேம்பட்டு எழுகிறது. உன் மனோபாவம் மிகவும் உத்தமமானது, ஆனால் அரிதானது. ஒரு விதத்தில் இது போன்ற பாவனை மிக சரியானது என்றே சொல்வேன். அம்புஜம், ஒருவேளை உண்மையாவே நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக்கொள். அக்குழந்தை ஒரே விதமான மனப்பாங்கோடு இருப்பது என்பது சாத்தியமல்ல. காலம் ஆக ஆக உன் சொல்படி கேட்காத குழந்தை உன் மனதிற்கு மாறாக நடக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். இன்னும் சொல்ல போனால் வளர்ந்த குழந்தையானது தான் செய்ததுதான் சரி என்று விவாதிக்க கூட செய்யலாம். அதாவது நீ பார்த்து வளர்த்த குழந்தை உன் விருப்பப்படியே இருக்கும் என்று சொல்வது மிக கடினம். ஆனால் இந்த விக்கிரக கண்ணனோ என்றும் நீ இட்ட வழக்காக உன் விருப்பத்திற்கெல்லாம் ஆட்பட்டவனாக, உன்னை என்றும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பவனாக சேவை சாதித்துக் கொண்டிருப்பான். அது இன்றைக்கோ நாளைக்கோ மட்டுமல்ல, நம் கால பரியந்தம் வரைக்கும் நடக்கும். பகவானுக்கு அச்சுதன் என்ற ஒரு திருநாமம் உண்டல்லவா? அதற்கு என்ன பொருள்? சுதன் என்றால் மாறுபவன், அச்சுதன் என்றால் என்றும் மாறுபடாதவன், தன் வார்த்தையிலிருந்து சற்றும் பிறளாதவன், சத்திய சங்கல்பன் என்று பொருள். நாம் எப்படி அவனை பாவிக்கிறோமோ அப்படியே நிலை நின்று நம் அபிலாஷைகளை நிறைவேற்றி தருபவன். அண்ணா, உங்களுடைய இந்த மாற்றம் எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கின்றது. அடியனை விட சாஸ்திரம், சம்பிரதாயம், அரங்கன் சேவை, ஆச்சாரியர் பக்தி என்று இருப்பவர் தாங்கள். அப்படிப்பட்ட தாங்கள் தாயாரின் விஷயத்தில் இப்படி உடைந்து போயிருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதுதான் தாய்ப்பாசம். மூத்த மகன் என்கின்ற முறையில் அடியன் அம்மாவிற்கு இது நாள் வரை எதுவும் செய்ததில்லை. எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு நீண்ட இடைவெளி இருந்தது. இனிமேலாவது அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து இங்கே வந்துவிட்டேன். அரங்கனும் ஆச்சாரியரும் இதற்காக அடியனை மன்னிப்பார்கள் என்றுதான் நினைக்கிறேன். ஒரு விதத்தில் உங்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது அண்ணா. அடியனை விட அம்மா மேல் தங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கிறதென்று தெரிகிறது. அது அந்த ஸ்தானம், தாய் ஸ்தானம். ஒவ்வொரு குழந்தையை பிரசவிக்கும் போதும் அந்த தாயும் மறுஜென்மம் எடுக்கிறாள். தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை பிறந்தவுடனே அழுகின்றதே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? 10 மாதங்களாக அம்மா வயிற்றிலேயே சுகமாக இருந்துவிட்டு பூமியில் வந்து பிறந்தவுடன் அந்த சுகத்தையெல்லாம் இழந்து விட்டது போல் அதற்கு ஒரு அனுபவம். அதனால்தான் அழுகின்றது. கர்ப்பத்தில் ஒரு குழந்தைக்கு கிடைக்கின்ற பாதுகாப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. தாயினுடைய வயிறு ஒரு கோயில். அதனால்தான் பகவான் குடியிருக்கின்ற இடத்தை கர்ப்ப கிரகம், கருவறை என்று சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்களோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. அப்பேற்பட்ட புனிதமான தாய்க்கு தனையன்கள் தன் கடமையை செய்யாமல் தவற விட்டுவிட்டால் அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமே இல்லை. இதை உலகத்திற்கு உணர்த்தத்தான் பெருமாளே கர்ப்பவாசம் செய்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. நீங்கள் சொல்வது உண்மைதான் அண்ணா. அம்மாவுக்கு அந்த நோயுடைய வேதனை தெரியாமல் நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அண்ணா. ஆமாம் தெய்வக்கரசு. முக்கியமாக இனி சத் விஷயங்களில் அம்மாவை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். தினமும் காலையில் பாகவத ஸ்லோகங்களை வாசித்து அதன் அர்த்தங்களை நீ அம்மாவிற்கு எடுத்துச் சொல். சரி அண்ணா. மாலையில் தமிழ் பாசுரங்களை சேவித்து அதன் விளக்கங்களை அடியேன் எடுத்துரைக்கிறேன். இப்போதைக்கு அம்மாவிற்கு நம்மால் செய்யக்கூடியது இது மட்டும்தான் தெய்வக்கரசு.
வந்தனம் பெரிய நம்பிகளே. வந்தனம். வந்தனம் திருக்கோஷ்டி நம்பிகளே. வந்தனம் அரையரே. வருந்தாதீர்கள், மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். வரும் வழியில்தான் பெரிய நம்பிகள் தங்களின் தாயாரின் உடல்நிலை பற்றி தெரிவித்தார். மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. என்ன செய்வது? அனைத்தும் காலத்தின் வசம் உள்ளது. மனதை ஆசுவாசப்படுத்த தாங்கள் வேறு விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்கள். நீங்கள் சொன்னபடிதான் அடியேனும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தாயாரின் நிலையை நினைவுபடுத்தும் விதமாக பல விஷயங்கள் நடக்கிறது. நம் ஆச்சாரியர் அருளிய சதுஸ்லோகி என்னும் இந்த உயர்ந்த ஸ்லோகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அதில் நம் ஆச்சாரியர் என்ன குறிப்பிடுகிறார் தெரியுமா? உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாகவும் கருணைக்கு பிறப்பிடமாகவும் இருக்கின்ற பெரிய பிராட்டி என்னும் ரங்க நாச்சியாருக்கு இந்த ஸ்தோத்திரங்கள் சமர்ப்பணம் என்று எழுதியிருக்கிறார். இதிலுள்ள ரங்கநாச்சியார் என்ற வார்த்தையும் கருணையின் பிறப்பிடம் என்ற வரிகளும் அடியனின் தாயாரைத்தான் ஞாபகப்படுத்துகின்றன. புரிகிறது அரையரே. தங்களின் நிலை கண்டு அடியேனுக்கும் விசனம் ஏற்படத்தான் செய்கிறது. ஒன்று கூறட்டுமா? அன்று அடியேனின் நகத்தில் தங்களின் தாயார்தான் என்று அறியாமலேயே அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அந்த நிலையிலேயே அடியேனையும் மேகவல்லியையும் ஈர்க்கும் வாத்சல்யத்தை உங்களின் தாயார் பெற்றிருந்தார். முகத்தில் அப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சம். எங்களுடனேயே அவர்கள் தங்கிவிடக் கூடாதா என்று அடியேனின் மனம் ஏங்கியது. அடியேனுடைய தாயாரின் அந்திம காலத்தில் ஆத்மா பிரியும் நேரத்தில் க்ஷண நேரம்தான் அவருடன் அடியேன் இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அடியேனின் தமையனார்தான் அதிகம் அவரை கவனித்துக் கொண்டார். அதனால் தங்கள் தாயாருக்கு சில மணி நேரம்தான் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தாலும் அடியேனின் தாயாராகவே அவரை பாவித்தேன். அப்படி ஒரு ஆகர்ஷணம் அவருக்கு. என்னவோ காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கெடு வைத்திருக்கிறது. அதை பற்றி வருந்தாமல் உள்ளவரை தங்கள் தாயாரிடம் அன்போடும் அரவணைப்போடும் ஆசையுடனும் நடந்து கொள்ளுங்கள். சரியாகச் சொன்னீர்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. அடியேனும் அதையேதான் குறிப்பிட விரும்புகிறேன் அரையரே. இந்நேரத்தில் உங்கள் தாயாரின் விருப்பத்திற்கு பங்கம் இல்லாமல் நீங்கள் சகோதரர்கள் நால்வரும் நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். பெரிய நம்பிகளே, தாயாரின் தலையாய விருப்பம் ஒன்றுதான், ஆச்சாரியரை தரிசிப்பது. அது நடக்காது ஒன்றுதான் என்றாலும் தாயாரின் கடைசி வேண்டுதலாக, ஆசையாக அது உருவெடுத்து நிற்கும் பொழுது அதை நிறைவேற்றும் முயற்சியில் அடியேன் என்று ஆச்சாரியாரை தரிசிக்க வந்துள்ளேன். அது எப்படி சாத்தியம் அரையரே? சாத்தியமில்லைதான். இருப்பினும் ஆச்சாரியரிடத்தில் இதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் அடியேன் இப்பொழுது இருக்கின்றேன். சம்பிரதாய சிற்பிகளாக விளங்கி பேரும் புகழும் பெறுவீர்களாக. எழுந்திருங்கள். என்ன, எல்லோரும் வந்து வெகு நேரமாகிவிட்டதோ? என்ன வரரங்க அரையரே, உன் தாயார் உடல் நலம் இப்போது எப்படி இருக்கிறது? தங்களின் ஆதரவான விசாரிப்பு மனதிற்கு சற்று இதமாக இருக்கிறது சுவாமி. மற்றபடி அடியன் என்னவென்று சொல்வது? தாயாரின் வியாதியின் வீரியம் உச்சத்தை அடைந்து விட்டதாக வைத்தியர் சொல்லிவிட்டார். அவருடன் பல நாட்கள் இருந்து சேவை செய்ய முடியாத துர்பாக்கியசாலியாக அடியன் ஆகிவிட்டேன். வரரங்கா, இந்த உடலும் சாஸ்வதமில்லை, இந்த உலகமும் சாஸ்வதமில்லை. அனைத்தும் ஓர் நாள் அழியக்கூடியதுதான். பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. பகவானை பிரத்யக்ஷமாய் உணர வைக்கக்கூடியது. நன்றாக யோசித்துப்பார். மரணம் என்ற ஒன்று இல்லை என்றால் மனிதர்கள் செய்யும் பாவச் செயல்களுக்கு அளவே இல்லாமல் போய்விடாதா? நாம் நிரந்தரமானவன் என்ற எண்ணம் வந்துவிட்டால் தாம் வாழ மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட இன்னல்கள் கொடுக்கவும் யாரும் தயங்க மாட்டார்கள். ஒரு நாள் நாம் இறக்கப் போகிறோம் என்ற எண்ணம்தான்
அதிகப்படியான பாவங்களை மக்களை செய்ய விடாமல் தடுக்கிறது. மரணம் என்பது உடையை மாற்றிக்கொள்வது போல் உடலை மாற்றிக்கொள்வதுதானே? மீண்டும் பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி என்ற கர்மபந்தத்தில் விழாமல் அந்த பரந்தாமனின் திருவடியை அடைய வேண்டும் என்பதை உணர்த்தத்தானே ஆழ்வார்கள் திராவிட வேதமான பாசுரங்களை அருளிச் செய்திருக்கிறார்கள். வேதமும் சாஸ்திரமும் இதைத்தானே வலியுறுத்துகிறது. நிச்சயம் உன் தாயாரும் கூடிய விரைவில் பகவத் தரிசனம் பெறும் பாக்கியம் பெறுவாள் என்று நினைத்து உன் மற்ற தலையாய பணிகளை செய்து கொண்டு வா. சுவாமி, சாஸ்திரங்களையும் கடமைகளையும் உணர்ந்து அடியேன் செயலாற்றி வருகிறேன் என்பது தங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் தாயார் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது அடியனின் வைராக்கியம் குலைந்து போகிறது. அரையரே, அர்ஜுனனின் பேரனான பரீட்சித் மகாராஜனின் கதையை நீ அறிந்திருப்பாய். 7 நாட்களில் தக்ஷகன் எனும் பாம்பால் தனக்கு மரணம் ஏற்படும் என்று பரீட்சித் மகாராஜனுக்கு விதி ஒரு கெடுவை கொடுத்தது. உலகிற்கே அரசனான பரீட்சித் மகாராஜன் நினைத்திருந்தால் தன் மரணத்தை வெல்ல ஏதாவது ஒரு உபாயத்தை நாடி சாபத்தால் உண்டாகப் போகும் மரணத்திலிருந்து தப்பியிருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அதற்கு பதிலாக தான் வாழப்போகும் 7 நாட்களில் பல மகரிஷிகளையும் முனிவர்களையும் கங்கை நதிக்கரையில் வரவழைத்து உரிய ஆசனம் கொடுத்து உபசரித்து அடக்கத்துடன் பரீட்சித் மகாராஜன் அந்த சிரேஷ்டர்களிடம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த 7 நாட்களில் அடியேன் எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை மனதில் ஸ்மரிக்க வேண்டும், எதை ஸ்மரிக்க கூடாது என்று. பரீட்சித் மகாராஜனுக்கு ஏற்பட்ட சூழலை அறிந்து அவரை உய்விப்பதற்காகவே வியாசதேவரின் புதல்வரான சுகதேவ மகரிஷி அங்கு வந்து சேர்ந்தார். வேதத்தின் முடிவான சாரமான உயர்ந்த புராணமான பாகவத புராணத்தை 7 நாட்கள் பரீட்சித் மகாராஜனுக்கு உபதேசித்து அவர் கேட்ட அற்புதமான கேள்விகளுக்கு ஆழமான பதில்களை பாகவதத்தின் மூலம் இவ்வுலகுக்கு எடுத்துரைத்தார் சுகதேவ மகரிஷி. பரீட்சித் மகாராஜன் அதை ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் கேட்டு தெளிவு பெற்று 7 நாட்கள் முடிந்ததும் இவ்வுடலை நீத்து பகவானின் வாசஸ்தலத்தை அடைந்தார். பரீட்சித் மகாராஜனுக்கு மரண காலம் விதிக்கப்பட்டது போல் உன் தாயாரும் அந்திம காலத்தை நெருங்கியுள்ளார்கள். எனவே எதை கேட்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ, எதை ஸ்மரணம் பண்ண வேண்டுமோ அதை அவளுக்கு எடுத்துரைத்து அந்த ஆத்மா நற்கதியை அடையுமாறு நீதான் அவளை கரை சேர்க்க வேண்டும். புரிந்ததா? சுவாமி, தாங்கள் குறிப்பிட்டது அனைத்தும் முற்றிலும் உண்மை, சத்தியம். இருப்பினும் இவை அனைத்தும் கேட்கும் மனப்பக்குவம் இப்போது அடியனின் தாய்க்கு இல்லை. அவற்றை புரிய வைக்கும் திறமை அடியனிடத்திலும் இல்லை. அடியனின் தாயிடத்தில் எஞ்சியிருக்கும் கேள்விகள் 2 தான். 1, எதையும் பார்க்க கூடாது. 2, எதை பார்க்க வேண்டும். உலக விஷயத்தில் உள்ள எதையும் அவர் பார்க்க முற்படுவதில்லை. ஆனால் அவர் நிச்சயம் பார்க்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தில் மட்டும் தீர்மானமாக இருக்கிறார். என்ன அது? தாயார் பார்க்க நினைப்பது, தரிசிக்க நினைப்பது தங்களையன்றி வேறு எதுவுமே இல்லை சுவாமி. தன் வியாதி பிடித்த உடலிலிருந்து அந்த ஆத்மாவை தங்கள் திருவடியின் மூலம் சேர வேண்டிய இடத்தில் சேர்க்க நினைக்கிறார். அதுவே அவரது தலையாய விருப்பமாக இருக்கிறது சுவாமி. அதை எவ்வகையில் நிறைவேற்றுவது என்று அடியன் இப்பொழுது திக்குமுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறேன். சுவாமி, இதற்கு ஒரு நல்ல தேர்வை, அடியனின் தாயாருக்கு ஒரு சிறந்த கதியை தாங்கள்தான் அளித்தருள வேண்டும். தங்களை சரணடைந்த இந்த அடியவனின் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். அரையரே,
அடியேனை தரிசிப்பதால் உன் தாயாருக்கு நற்கதி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அடியேனின் தரிசனத்தை கண்டது போன்ற ஒரு உபகாரத்தை உன் தாயாருக்கு செய்ய நினைக்கிறேன். சாதாரணமாக ஒரு சம்பந்தத்தை பகவானோடு ஏற்படுத்திக் கொள்ள ஒரு பர்த்தாவானவள் தன் பார்வையை, அதாவது மனைவியுடன் ஆச்சாரியரை அணுகி பஞ்ச சம்ஸ்காரம் என்ற வைபவத்தை ஏற்பார்கள். அடியேன் விஷயத்தில் பஞ்ச சம்ஸ்காரமும் சரி, அதை அடுத்து சந்நியாச தர்மமும் சரி, மிக குறுகிய காலத்தில் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டது. எனவே உன் தாயாருக்கு அவ்வைபவம் அன்றே நடக்கும் சூழ்நிலை இல்லை. இப்போது ஓர் ஆச்சாரியனாக உன் தாயாருக்கு அந்த மேன்மையான சம்ஸ்காரத்தை இதோ இந்த பெரிய நம்பி மூலம் நிறைவேற்ற தீர்மானித்திருக்கிறேன். பெரிய நம்பி, சுவாமி, அடியேன் அளிக்கும் இந்த மந்திராட்சதையை அவள் சிரத்தில் சேர்ப்பித்து ரக்ஷையான திவ்ய மந்திரத்தை எனது பிரதிநிதியாக இருந்து அரையரின் தாயாரின் செவியில் அருளிச் செய். பெரிய நம்பி, இதை பெற்றுக்கொள். என்ன அரையரே, இப்போதாவது உன் மனக்குறை தீர்ந்ததா? தாயார் இதை உகந்து ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் தீர்ந்துவிடும் சுவாமி. கவலைப்படாதே. ஓர் சரணடைந்த சிஷ்யையாக உன் தாயார் நற்கதி அடையும் பாக்கியத்தை அடைந்தாள் என்ற அனுகிரகத்தை அவளிடம் தெரிவித்துவிடு. இந்த மந்திர ஆட்சதையையே அடியேனின் தரிசனமாக பார்க்கச் சொல். மற்றதை அந்த அரங்கன் பார்த்துக் கொள்வான். உத்தரவு சுவாமி. வாருங்கள் அரையரே, உடனே புறப்படுவோம். வருகிறேன் சுவாமி. அம்மா, உங்களை இந்த நிலையில் பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பிய பொழுது மனத்தாங்களுடன் வந்தேன். மன கஷ்டத்துடன் திரும்ப வேண்டியிருக்கும் என்று எண்ணினேன். ஆனால் இப்பொழுது மனம் நிறைந்து இருக்கிறது. சரியாக சொன்னீர்கள். அம்மாவிடம் புது தெம்பு தெரிகிறது. பசித்து அமுதுண்ண தொடங்கிவிட்டார்கள். ஆமாம் அம்புஜம், ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வது போல் உடல் பாதி உள்ளம் பாதி. உள்ளம் நிறைந்திருந்தால் அதன் பிரதிபலிப்பு உடலிலும் தெரியும். இந்த புத்துணர்வை நானே நன்றாக உணர்கிறேன். ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். என் மீதும் தவறு உள்ளது. நம் எண்ணங்களும் அதன் விளைவாக ஏற்படும் செயல்களும் தான் சுக துக்கங்களை நிர்ணயிக்கிறது. நாம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தால் எல்லாமே தவறாகத்தான் தெரியும். அதே நம்மை சுற்றி பிரியப்பட்டவர்கள் இருந்தால் எல்லாமே அனுகூலமான சாதகமான சூழ்நிலையைத்தான் ஏற்படுத்தும். அதன் விளைவுதான் மனதில் ஏற்படும் மகிழ்ச்சி. சரியாக சொன்னீர்கள் அம்மா. நாம் பகவானிடம் நமக்காக பிரார்த்தனை செய்வதை விட பிறர் நமக்காக பிரார்த்தனை செய்தால் அதன் பலன் விரைவில் கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் எனக்காக பிரார்த்தனை செய்ததால்தான் இன்று நான் குணமடைந்திருக்கிறேன். உங்கள் எல்லோரையும் ஏதாவது ஒரு விதத்தில் நான் கஷ்டப்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இதைப்போல் ஒரு தாய் தந்தை கிடைத்தது நான் செய்த பாக்கியம் அம்மா. சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்களும் தங்களைப் போல் அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான். ஆனால் எங்கள் சிந்தனை வேறெங்கும் செல்லவில்லை. அதற்கு காரணம், அப்பா ராஜாவாக இருந்தாலும் பல சத் விஷயங்களைத்தான் போதித்துக் கொண்டிருந்தார். அதேபோல் தாங்களும் அரசி என்ற எண்ணத்தில் இல்லாமல் ஒரு நல்ல தாயாக இருந்து நல்வழியில் நடத்தி சென்றீர்கள். அதனால்தான் அவர் ஆச்சாரியார் ஆனதும் அவரிடமே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்தது. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை
நீங்கள் போட்ட வித்துதானே அம்மா. வேறு ஒரு விஷயமும் இப்பொழுது என் மனதை போட்டு அரித்துக் கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் நம் மன கஷ்டத்தை, மனபாரத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் உன் தந்தையோ எதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் அதை தன் மனதிலேயே போட்டு பூட்டி வைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. மனதில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த வேதனை அவருக்கும் இருந்திருக்கும். அந்த வகையில் அவருக்கும் நான் கஷ்டம் கொடுத்து விட்டேன். எனக்கு அப்படி தோன்றவில்லை அம்மா. ஆச்சாரியார் அதையெல்லாம் கடந்தவர். உற்றார், உறவினர், விருப்பு வெறுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர்தான் அவர். இதை நான் ஆணித்தரமாக கூற முடியும். ஏனென்றால் நான் அவர் அருகிலேயே இருக்கிறேன். சொல்லப்போனால் எல்லோருக்குமே அவருக்கு சமம்தான். அது மட்டுமல்ல, சிஷ்யர்களின் விஷயத்தையும் சொல்கிறேன். அதில் கூட எந்த பாரபட்சமும் இருக்காது. உதாரணத்திற்கு, நானும் மாரநேரும் ஒருவித சிக்கலில் இருந்தால் அவர் முதலில் உதவுவது மாரநேருக்காகத்தான் இருக்கும். ஏனென்றால் முதலாவது நான் அவருக்கு இரத்த சம்பந்தம் உள்ளவன், இரண்டாவது உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன். ஆனால் மாரநேரோ எங்கிருந்தோ வந்து அவரிடம் சேர்ந்தவன். எல்லோரும் அவனை தாழ்வாக நினைத்தே பார்த்தார்கள். ஆகையால் அவனுக்குத்தான் முதலில் கர நீட்ட வேண்டும் என்று அவனுக்கு கை கொடுப்பார். அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர் அவர். அதனால் இந்த சொந்த பந்தம் எதுவுமே அவரை பாதிக்காது. அந்த விதத்தில் நீங்கள் கவலை கொள்ளவும் வேண்டாம், வருந்தவும் வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். புரிகிறது. சரி, எனக்கு மற்றொரு ஆசையும் உள்ளது. அது என்னம்மா புது ஆசை? அது ஒன்றுமில்லை. நீ ஸ்ரீரங்கத்தில் விட்டுவிட்டு வந்திருக்கிறாயே பகவத் சேவை, அந்த சேவையை மீண்டும் தொடர வேண்டும். என்னம்மா திடீரென இப்படி சொல்கிறீர்கள்? நான் இப்பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். என்னுடைய பிரச்சனையை ஆச்சாரியர் தீர்த்து வைத்து விட்டார். ஆனால் இப்பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. கோவிலில் அரையர் சேவை காத்திருக்கிறது. அதை செய்யாமல் நீ இங்கே இருப்பது சரியல்ல. இப்பொழுது கிளம்பு. எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது வந்து என்னை பார்த்துவிட்டு போகலாம்.